என்னண்ணே எங்க ஊருக்கு வந்திருக்க? எப்போ உனைய பார்க்கத்தான் வந்திருக்கேன். அப்படியாண்ணே? ஆமா. என்னண்ணே நான் ஒரு முக்கியமான ஜோலியா போறேன். முக்கியமான ஜோலியா போறியா? அத காட்டிலும் முக்கியமான ஜோலி இங்க இருக்குப்பா. என்னண்ணே? எப்பா ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் இருங்க. ஒரு அரை மணி நேரத்துல நான் போனோன்னு வந்து இப்ப பஸ்ஸுக்கு டைம்ண்ணே. பஸ்ஸுக்கு டைம்? நான் இந்த 3 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கேன் பஸ் இல்லாம. நீ பஸ்ஸுக்கு டைம் ஓடுற? அதானே இங்கிட்டு இருந்து ஒரு பஸ் வரும், இங்கிட்டு இருந்து ஒரு பஸ். கரெக்டா அன்னைக்கு நம்ம டயத்துக்கு வந்துருக்கு. 2 வருஷம் சந்திக்கிறது ஏரியா. நாங்க ஒரு ஊருக்கு போறேன், நீ தேடி வந்திருக்கீங்க. ஆமா. அதனாலதான் சரி பஸ் போயிட்டா காட்டு 9 மணிக்கு மேல தானே பஸ். எப்பா ஒரு சின்ன சிக்கலை நான் மாட்டிக்கிட்டேன். சரிண்ணே. எப்படின்னு கேட்டா, அந்த ரயில் ரோடு இருக்குல்ல? ஆமாண்ணே. அந்த ரயில் ரோடுக்கு வடக்க ஒரு புளியா மரம். ஆமா, ஒரு மாங்காய் மரம் இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சு. நல்ல வேலை இருக்க, விவரமான வேலை இருக்க. அது பக்கத்துல ஒரு கொட்டம் இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அது வடக்காமனா வாசப்படி. கரெக்ட், நீ கரெக்டா இருக்க. ஏப்பா அதுல ஒரு ஆளு பூசாரி துண்டு ஓட்டு செவப்பு வச்சு ஒரு கடுக்கம் போட்டு பாப்பா. அதே ஆள்தான். விட்டுறாத விட்டுறாத. அந்த ஆளு என்ன செஞ்சாரு, ஒரு 10 நாளைக்கு முன்னால வந்து, எப்பா உழுத காசு கொடுக்க முடியாம இருக்கேன், வெள்ளம் மேய்த்து விட்டேன், ஒரு 10 நாள்ல கைமாத்த கொடு, 10 நாள்ல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி வாங்கி போட்டாப்ல. நான் வந்து வர சொல்லி, எப்ப இந்த மாதிரி ஒரு 10 நாள்ல கொடுனேன், எந்த வட்டியும் போட்டுக்க, வட்டி மூலம் கொடுத்துருன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். ஆனா இன்னைக்கு 11ஆவது நாள் ஆச்சு. அதனாலதான் உன்னைய பார்த்து பிடிச்சி கொண்டு போய் அந்த ஆளை போய் என்ன ஏன்னு பாட்டு வரும்னு இருக்க வேண்டியதான் வந்தேன். சரிண்ணே. அதுக்குதான் நீ எதுக்கு ஓடிக்கிருக்க, அவசரப்பட்டு இருக்குன்னு நான் நில்லுப்பா தம்பிட்டேன். அப்படியா? என்ன அவரு வந்து வேற ஊருக்காரண்ணே. என்னது வேற ஊருக்காரா? ஆமாண்ணே, வேற ஊரு. அங்க வருவாங்கண்ணே. ஏப்பா நல்லா கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. ஆமாண்ணே, நெசம் போல தானே. ஏப்பா சொந்த தோட்டம்னு சொன்னாரு. என்ன அவருக்கு எங்க சொந்த தோட்டம் இருக்கு? வேற உங்க தோட்டத்துல வந்து சும்மா கொஞ்ச நேரம் அந்த பொழுது உட்காந்து வருவாரு, வந்து உட்காருவாரு. இப்படித்தான் யாருனாலும் வழி போக்குல வந்தாக்க அந்த தோட்டத்துக்காரங்க கொஞ்சம் அடைக்கலம் கொடுப்பாங்க. அடைக்கலம் கொடுப்பாங்களா? கேரளா. ஏப்பா அந்த தோட்டத்துக்கு போய் பார்த்தா அந்த சட்டை வயிற்றுல வர இருந்துச்சாப்பா? அதான் அது கேரளாக்காரங்க தோட்டம்ண்ணே. கேரளாக்காரங்க தோட்டமா? ஆமா, கேரளாக்காரங்க. அப்ப அந்த கடுக்காம போட்டாலும் இல்ல? அவங்க இல்லண்ணே. எப்ப கொஞ்சம் விவரமா சொல்லப்பா. வைக்கிற அதானே அவர் என்ன செய்வாரு, வருவாரு, சரி பொழுது கொண்டு வருவாரு, பீடியில் இருந்துவாரு, டீயில் இருந்துவாரு. நான் தான் சரி ஒரு டீயை ஒரு பீடியை வாங்கி கொடுத்துட்டு. நீ தான் வாங்கி கொடுத்துருக்க? ஆமாண்ணே, நான் தான் வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுத்து என்ன செஞ்சாரு, இப்படித்தான் இது என்கிட்ட சொன்னாரு. உள்ளூர்காரன் நான் என்கிட்ட சொன்னாரு. ஏப்பா என்னண்ணே, அந்த ஆளு எந்த ஊர்லதான் இருக்காரு? அவரானே, அவரு பொறி வைக்கிறவருண்ணே. பொறி வைக்கிறவரா? ஆமாண்ணே. சொந்த ஊரு. நான் கிழிச்சு ஓட தாண்ட மாட்டேன், இந்த நிலம் பூரா நம்மதான் சொல்லி விட்டாரு அவரு. ஏன்னா சும்மா கிழிச்சு ஓட்ட தாண்ட மாட்டான்னு சொன்னா, சும்மா குளிச்சா கோட்டை தாண்டாம எப்படி இருக்குமாங்க? சத்திய கோடு ஓட்டா தானே தாண்ட முடியாது. ஏப்பா அப்ப அந்த ஆளு அவங்க வீட்டுல சண்டை முடிச்சுதான் வந்து இருந்தாரா? ஆமாண்ணே, குடும்பத்துல பொண்டாட்டியோட சண்டை வந்து, சரி எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க 10 நாளைக்கு இருந்துட்டு போவான் அப்படின்னு சொல்லி அந்த கேரளாக்காரங்க அங்க ஆர்மி. கொஞ்சம் விவரமா சொல்லுப்போ. நான் 2-3 இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்து போனேன். இந்த ஆள்கிட்ட கேட்டேன். ஏன்னா நான் சுத்தமான ஆளு, வாயில ஒரு வாட்டு போய் வராது. சேர்த்து நேரம் அடிச்சுட்டு இருந்தாரு. நல்லா வலுவான ஆளு, நிலம் புலம்புல வச்சிருக்கு. ஏத்தோ கொடுத்தா நம்ம ஒரு 10-500 வாங்கி கிடைச்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்தேன். ஏன் மேல குற்றம் இல்ல. ஆனா அந்த ஆள் என்ன சொன்னாரு, 10 நாள் 10ஆவது நாள் உன்னை டாண்டு வந்து கொடுப்பேன் அந்த கோயில்ன்றாரு. நான் கோயில்ல உட்காந்து தவிச்சு போனேன். செல்போனு நம்பர் வாங்கல. நாங்க எங்க ஊர்ல மீட்டர் வட்டி, ரன்னு வட்டி, கந்து வட்டி, என்னென்னமோ வட்டி சொல்றாங்க. அப்படியா? நான் கடப்பாறை வட்டி கொடுக்குறோனே. அப்படியா? எனிவே என்ன செஞ்சாரு தெரியுமா, அந்த தோட்டத்துல வந்து உட்காந்து, நான் உள்ளூர்காரன் என்கிட்டே போட்டு போத்தாரு. இது நம்ம தோட்டம் தான், இது உழுது காசு கொடுக்கணும், பாத்தி எடுத்தது காசு எடுக்கணும், தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்தாங்க உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படி சொல்லி. ஒரு 10 நாளைக்கு முன்னால உன்னைய பார்த்துருந்தேனாக்கு இந்த பணம் கையை விட்டு போயிருக்காதுல. அதானே நான் உள்ளூருக்கு, நான் பக்கத்து ஊரு. ஏப்பா இந்த ஊருக்குள்ள எதுவும் பஞ்சாயத்துக்கு இருந்தா இது பேசி ஒரு 10 ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் எதுவும் பஞ்சாயத்து பண்ண முடியுமா? அதெல்லாம் அந்த காலம் தானே பஞ்சாயத்து கட்டு போடுறது. இந்த காலத்துல பஞ்சாயத்து பண்ணுமாக்க காராட்டி கொடுத்துக்கிட்டு ஆள் பார்த்து பேசுறடா நீ. உனக்கு இருக்கிற நான் பஞ்சாயத்து, நான் நீ சேஷனுக்கு வேணும்னாலும் போடா, நான் சேஷனுக்கே வரண்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா நீ ஒரு புதுசா எடுத்துக்கார? ஆமாண்ணே. நான் என்ன நினைச்சேன், தம்பியை பாப்பான் என் சுத்தி அந்த ஆள் தெரிஞ்சாலா இருக்கேன், அந்த ஆளை வச்சு நம்ம போய் காசை வாங்கி எப்படியாச்சும் காசை வாங்கி போடலாம்னு நான் ஒரு பதட்டம் இல்லாம வந்துக்கிருந்தேன். இப்போ என்னை பதற வச்சு விட்டேன். சும்மா
சும்மா பழைய பேச்சவே பேசாதனே, புது பேச்ச பேசுனே, அது பழைய பழசுனே. ஏய் ஆமாண்ணே. பொறுப்பா தம்பி, ஆ. என்ன பழைய பேச்சுன்ற? ஆமா, அது பழைய பேச்சு. பணம்ல? ஆமாண்ணே, பணத்தை கொடுத்தில, ஆமா, அதையும் பழைய பேச்சு. முடிஞ்சாச்சா? ஆமா, நீ ஒரு காலத்துல நீ வாங்க முடியாது. ஏய், கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா, என்ன வேலை? நீ ஒரு கோளாறுக்காரன். அவருதான் எங்க ஊரா பொறி வைக்க போறவருண்ணே. பொறி வைக்க போறாளா? அவங்க வீட்டுல இப்படித்தான் பொறி பெரி ஊத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படித்தான் ஏதோ காசு எதுவும் கொடுக்காம இருந்திருப்பாரு. பொண்டாட்டி சண்டையை போட்டுருச்சு. ஏப்பா பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டா? சண்டையை போட்டோடனே வர விட்டு ஒரு திரும்ப என்ன செஞ்சிருக்காரு, சரிங்கண்ணே ஏதாவது ஒரு. ஏப்பா அந்த ஆளு எந்த ஊர்லயும் பொறி வைப்பாரு? என்ன எந்த ஊருன்னு சொல்ல முடியாதுண்ணே அவரு. எந்தெந்த ஊர்ல இந்த கோயில் திருவிழா நடக்குதுல்ல. ஆமா, ஊருக்கு திருவிழா கோயில் இதுக்கெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுவாருண்ணே அவரு. ஏப்பா அப்ப இந்த கோயில் குளத்துல இந்த பொறி ஊத்திக்கிறாரா? ஆமாண்ணே, பொறி ஊத்துறானே. என்னப்பா கொஞ்சம் விவரமா சொல்லப்பா. நான் என்ன சொன்னேன், சரி 10 நாளைக்கு வந்து இங்க கேரளாக்காரங்க இடத்துல இருக்க, ஏதாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கூலி வேலையை பாரு, அப்படி ஒரு மம்முட்டி எடுத்து ஏதாவது ஒரு வேலையை பாராப்பான. நான் மம்முட்டி வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். எங்க ஊரு என்ன ஆகுறது, நாங்க கோயிலுக்கு பொறி விற்கிறவன போய் மம்முட்டி வேலை பார்க்க சொன்னாக்க. எப்பா இருந்தாலும் மியூசியம் முறிக்கிட்டு சேட்டு கட்டுமா குடிக்க விட்டு பெரிய பணக்காராளு. என்னப்பா நான் என்ன நினைச்சேன், காசை கொடுத்து ஏதோ ஒரு வெள்ளம் மாசி வந்தாலும் கூட ஒரு 10 நம்ம என்ன பண்ண என்ன கொடுத்துருப்பாரு போல, அதை வச்சு நம்ம வாங்கிக்கிறோம்ட்டு நான் வந்தேனப்பா. அதானே அவரு என்ன சொல்றாரு, நாங்க பெரிய வியாபாரின்றாரா. என்னடா நம்ம விருதுநகர் பூரம் பரிசு வியாபாரி மாதிரி வியாபாரி என்று சொல்றாரு அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா அன்னைக்கு 50,000 ரூபாய் வாங்கிட்டு போனது பெரிய வியாபாரின்னு சொல்றாரு. அப்ப பார்த்தேன் 2-3 நாளைக்கு முன்னால. ஆமாண்ணே பார்த்தனே. எத்தனை இருக்கேன் அவரு என்ன சொல்றாரு, கடைசியில நான் ஊருக்கு போயிட்டு வரேன் போயிட்டாரு. ஏதோ எத்தனை இருக்கு நீ பார்த்து? நான் பார்த்து இப்போ 1 வாரம் ஆச்சுண்ணே. 1 வாரம் மட்டும். அப்ப நீ சொன்னது நான் சொன்னது சரியாத்தான் இருந்திருக்கு. ஆமா, அதேப்பா அந்த நல்லா சந்தோஷமா போயிருந்திருக்காரு. ஆமாண்ணே. ஏயாத்து நீ 50,000 ரூபா அப்புறம் என்ன சீர்த்தா குடிக்காம அப்புறம் நான் பீடியோவா குடிப்பாரு. ஏன் முன்னாடி பீடி சீர்த்தை கேட்டவரு, இப்போ பீடியும் டீ வாங்கிட்டு வாப்பான்னு கேட்டவரு, வழி தெரியாதவனுக்கு வாழைத்தாறு கிடைச்ச மாதிரி சாப்பிட்டு கொடிப்பிட்டாரு. அப்படித்தான் அது நான் சரி பண்ணி இது பண்ணா. அது நான் பார்த்தேன், என்னடா ஒரு சீர்த்து பீடி நம்மகிட்ட 1 ரூபாய்க்கு உடைச்சாரா. என்னங்க நீங்க 1 ரூபாய்க்கு சீர்த்தை உடைக்கிறீங்க, ஏன் பீடி கேட்டீங்கன்னு. நாங்க பெரிய வியாபாரியில. அப்படியா? அந்த வியாபாரத்துல ஒரு 50,000 ரூபா ஒரு திட்டம் வாங்கி போட்டோம். அதுல என்னாலும் சேர்த்து குடிக்க வேணுமா? ஏப்பா அந்த காசு இன்னும் கிடைக்குமா? கிடைக்காதானே? கிடைக்காது. நீ ஒரு காலத்துலயும் கிடைக்காது. அது நீ அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேறு. என்னப்பா என்ன பழமொழி, கொஞ்சம் நிதானமா சொல்லப்பா. என்னப்பா இப்படி செஞ்சு ஒரு இதாக்கி விட்டீங்களாப்பா? அதானே, அது பழைய பேச்சு. பழைய பேச்சா? அந்த பழைய பேச்சை நீ எடுத்தா ஒன்றும் சரிப்படாது. இனிமேல் நம்ம புது பேச்சா பேசுவோம். அப்புறம் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடு. என்ன பக்கத்து ஊரு, நான் ஒரு நான் தினமும் அண்ணன் வேலைக்கு போறது நான் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியா? என்னப்பா நீ இன்ன வரைக்கும் காசு கொடுத்து 1 ரூபாய் 1.5 லட்சம் வாங்கி போட்டேன். அது வராட்ட வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த அந்த கோயில் உட்காந்துக்கு இருந்து வாங்கி போயிட்டாரு. அதைத்தானே அண்ணே, கொடுக்காதவங்களுக்கு சாமி கொடுக்க சொல்லுது, கொடுக்குறவங்களுக்கு சாமி கொடுக்க சொல்ல மாட்டுது. ஏப்பா அதுக்கு வேற வழி எதுவும் இருக்கா? வழி நீ அவ்வளவுதானே. அந்த வழியெல்லாம் நீ வேற வழி, நம்ம வேற யாரும் கொடுத்தனாலும் வாங்குறதையும் பார்க்கணும். அந்த வழி அவ்வளவு. அதே பழைய பேச்சுனே. அது அந்த ஆள் என்ன சொன்னாரு என்கிட்ட, நிலம் பூரா என் பேர்ல இருக்கு, நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு நானும் என் மெய் மரத்தை கொடுத்துட்டேன். நீ மூடு கம்ப்யூட்டர் காலத்துல களி காலத்துக்காரன் போய் பேச நீ உன்னை பார்த்துருந்து முடிச்சுக்க, இந்த பணம் கையை விட்டு போயிருக்காது. நான் சொல்லியிருப்பல அண்ணே, இவரு வேற ஊருக்காரனே, சும்மா வந்தவர்னே. அந்த ஆள் என்ன சொன்னார், வீடு தோட்டம் எல்லாம் இருக்குப்பா, வண்டியோட வஞ்சி இருக்கும்டாருல. அந்த மாமரம், அந்த புளியா மரம் எல்லாம் இருக்குல்ல. ஆமா, ஊரம் என்னதுன்றாரா? ஆமா, அது சட்டத்தோட கூட காமிச்சாரு. என்ன அப்படித்தானே, இப்படி வழிபோக்குல வரவங்க ஏதாவது அங்க வந்து தங்குறோம்னு சொல்லி ஒரு நாள் சட்டத்தோணி நாங்களும் தூக்கி வேஸ்டா போட்டுக்கிறோம் சட்டத்தோணி முடியா. அப்ப அந்த கோட்டத்துல வாராலும் ஒரு ஆளும் தங்குற இடமா? தங்குற இடம். அப்ப அவங்க இல்ல. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவான், ஆனா காந்த மாடம் ஆகாட்டி சந்த மாடம். அது வந்து அது ஆண்டி மாடம்னே. அது ஆண்டி மாடத்துக்குள்ள அந்த ஆள் இருந்து எப்படி ஏமாத்தி மெய் மறந்து நான் ஏமாந்தோனே. நீ ஏமாத்தி விட்டாரு. வேலி அடைச்சுக்கு இருந்தாரு. சரி, ஓனரா இருக்கும் போல தோட்டத்து ஓனரு ஏதோ வேலி அடைச்சுக்கிருக்காரு. நம்மளுக்கு ஒரு நல்ல ஆள் தான் நான் நினைச்சேன். அந்த ஆள் கூட சொன்னார்ல, ஏய் அன்னைக்கு நான் தோட்டத்துல பார்த்தோம்ல வேலி அடைச்சுக்கிறதுல, இப்ப நல்ல மனுஷனா இருக்காரு. ஏப்பா நான் கிழிச்சோட தாண்ட மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கடைங்கப்பெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு 50,000 சும்மா மேப்பாரத்துக்கிட்டேன், முழுசாலாம் இல்ல, என்கிட்ட என் காசை வர வேண்டியது இருக்குன்னு சொன்னாப்புல. நான் அதுல மெய் மறந்துதான் இப்படி விட்டுட்டேன். இந்த காசுக்கு என்ன வழின்னு ஒரு கொஞ்சம் ஏதாவது ஏனி கோடைங்கெல்லாம் இது கேட்கலாமா? எங்க ஏப்பா
கோடாங்கிடம் எது முத்து போட்டு பார்த்தாக்கா ஆளை கண்டுபிடிச்சு போலாமாப்பா? சரிண்ணே என்ன ஆ. எனக்கு இப்போ 3 நேரம் பேசி டைம் ஆகி போச்சு. டைம் ஆகி போச்சா? ஆமா நீயே பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக வந்துட்டேன். நான் பஸ்ஸை விட்டுட்டேன். ஆ. எனக்கு பஸ் வரப்போகுது. நான் போயிட்டு வரேன். ஏய், என்னப்பா போயிட்டு நீ? வரேன். ஆமாண்ணே, போயிட்டு வரேன் நானு. என்னப்பா? ஏய், இங்க வாடா. ஏய், பெரியவள. ஏய், இங்க வாப்பா, ஒரு சின்ன பையன். எனக்கு டைம் ஆச்சு. வீட்டுக்கு போயிட்டு வரேன். வாப்பா. போயிட்டு வரேன். ஏய், வாப்பா, அந்த காசை பார்த்து வாங்கினேன். ஏய், தம்பி. நான் கேட்டது கொடுக்க மாட்டேன்ட்டு எவனா வாங்கி தின்னுட்டு போனது வீட்டுக்கு வரேன். போப்பா, அந்த கணக்கு வழக்கம் பார்க்கணும். போய் என்னன்னு கேப்பா. இன்னொரு நாளைக்கு போமா. அந்த காசை பார்த்து வாங்கி வந்துரும்ப்பா. அது இன்னொரு நாளைக்கு போகுமே. அது எனக்கு ஜோதி ஆகி போச்சுங்க. அப்படியா? ஆமா. நானே இருந்தாலே இருந்தா நம்ம ஊருக்கு வந்த ஒரு சும்மா இப்படியா இருக்க முடியும்? டீயே சாப்பிட்டு வருவோம். கொஞ்சம் பாருப்பா, என்ன ஏதுன்னு கேட்டு. சரிண்ணே. அந்தால சரி பண்ணி. ம். போய் ஒரு பொறுப்பா. ம். இங்க வரு. ம். ஏதோ அண்ணனுக்கு கொஞ்சம் இந்த ஒரு கடுவு மட்டும் ஏதோ ஒரு சிபாரிசு பண்ணி இந்த பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்தாக்க உனக்கு ஏதோ ஒரு செலவுக்கு தரேன். எப்படி? ஏப்பா ஒருண்ணே. இங்க இருப்பா, நான் சொல்றது கேளு. கொஞ்சம் பணம் மட்டும் இந்த பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன். என்ன என்னண்ணே உன் கூட பேசிக்கிட்டே அங்கிட்டு போறதுக்கு நான் அங்கிட்டு வந்துட்டேனே. அப்படியா? ஆமாண்ணே. அப்ப இங்கிட்டு போனோமாக்கா? ஆமாண்ணே, இங்கிட்டு போகணும்ண்ணே. பொறுப்பா, நான் பல்லடிக்கு எந்த பக்கம் வந்துருக்கேன். ஏ யாத்த என்ன செய்ய போறோமோ தெரியல.